வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் விஷயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மே 14ஆம் தேதி, அதாவது இந்த வீடியோ நாம மே 14ஆம் தேதி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். மே 14ஆம் தேதி தமிழக அரசுகிட்டே இருந்து, அதாவது டிவிக்கு அரசுகிட்டே இருந்து நம்ம தளபதி கிட்டே இருந்து வந்த 2 அறிவிப்புகள் பற்றி முதல்ல வந்துட்டு நாம பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கே அரசுல மாதம் மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்பட்டு இருந்தது இல்லையா. அந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் இன்னைக்கு டிவிகே அரசுனாலையும் மே 14ஆம் தேதி மாணவர்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாம எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணணும். அதாவது என்னன்னா, நம்ம தளபதி இப்போ சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்திலுமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தாரு. என்னன்னா, கடந்த அரசுல இருந்த ஒரு சில திட்டங்கள் வந்துட்டு கண்டினியூ செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மாணவர்களுக்கான உரிமை தொகை, அதாவது இந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்படின்ற திட்டத்தை இந்த டிவிகே அரசுலையும் கண்டினியூ பண்றாங்களோ, நம்ம தளபதி கண்டினியூ பண்ண போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இந்த இடத்துல எழுது. ஏன் அப்படின்னா, நாளைக்கு அதாவது மே 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வந்துட்டு வரவு வைக்கப்படணும். ஒரு மாதமும் டிஎம்கேனுடைய அரசுல 15ஆம் தேதி அந்த காசை வந்துட்டு வரவு வச்சுட்டே இருந்தாங்க. உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு மே 15ஆம் தேதி தான் அந்த வரவு வைக்கக்கூடிய டேட் வந்துட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்து டிவிகே அரசுக்கிட்டே இருந்து, நம்ம தளபதி கிட்டே இருந்து ஒரு அறிவிப்புமே வெளியாக இருந்தது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு கலைஞர் உரிமை தொகை வரவு வைக்கப்படாது, அதில் சில மறுசீரமைப்புகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மகளிர் உரிமை தொகையில் வந்துட்டு மறுசீரமைப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாணவர் உதவித்தொகை அப்படின்றத ஸ்டாப் பண்ணாமல் வரவு வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த மாணவர் உரிமை தொகை, அந்த மாணவர் உதவித்தொகை அப்படின்ற திட்டத்தை டிவிகே அரசுல தான் தளபதி வந்துட்டு கண்டினியூ பண்ண போறாரோ அப்படின்றது இருக்குது. ஆனால் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்றது சார்ந்து அஃபிஷியலாக எந்த ஒரு அரசாணையும் அறிக்கையும் வந்துட்டு வெளியாகல. ஜஸ்ட் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நாமளா எடுத்துக்கிறோம். அப்படி கண்டினியூ ஆகுமா என்ன அப்படின்றத நாம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் அப்படின்றத தளபதி கேட்டிருக்கிறாரு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. டிவிகே அரசுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு அரசு புதுசாக வந்துட்டு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் அப்படின்றது தேவை. அது ரொம்ப நீண்ட அவகாசமாக போயிடக்கூடாது அப்படின்றது தான் மக்களினுடைய எண்ணமாகவும் இருக்கும். ஸோ டிவிகே அரசுக்கிட்ட நீண்ட கால அவகாசம் போகாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க பதவி ஏற்றுக்கிட்ட நாள்லேயே எவ்வளோ விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ தளபதியுமே ஃபர்ஸ்ட் நாள் முதல்வர் பொறுப்பு ஏற்றுக்கும் போது நான் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், அதனால எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்றத கேட்டிருந்தாரு. அது நியாயமாக அவர் வந்து கேட்டதுதான். இப்போவும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது டிவிகே சார்பில் தளபதி சொல்லியிருந்தது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது தான் அவர் வந்து வாக்குறுதியாக கொடுத்திருந்தாரு. ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தது என்ன, டிஎம்கே ஆட்சியில் 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. மேபி என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்றது வரவு வைக்கப்படலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2500 ரூபாய் அப்படின்ற தளபதியினுடைய வாக்குறுதி கொண்டு வரப்படலாம். அந்த திட்டம் வந்துட்டு கொண்டு வரப்படலாம். இப்போ என்ன வெளியாயிருக்கு தகவல் அப்படின்னு பார்த்தா, இந்த 6 மாதத்துக்கு அந்த பழைய திட்டமே கண்டினியூ செய்யப்படும். அதாவது 1000 ரூபாய் அப்படின்றதே வந்துட்டு கண்டினியூ ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் புதுசாக சேர்க்கக்கூடியவங்கெல்லாம் சேர்த்துட்டு தளபதியுடைய வாக்குறுதிப்படி 2500 ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு வெளியாயிருக்கு. ஆனா இன்னும் இந்த தகவல் அஃபிஷியலா தமிழக அரசினுடைய அரசாணையா வெளியாகல. உங்களுக்கு புரியுதா? அதாவது என்னன்னா, ஒரு 6 மாதம் மட்டும் அந்த 1000 ரூபாய் அப்படின்றதே வந்துட்டு கண்டினியூ ஆகும். 6 மாதத்துக்கு பிறகு 2500 ரூபாய் தளபதியினுடைய வாக்குறுதிப்படி அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது தான் தகவலாக வெளியாயிருக்கு. இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் 6 மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்றது ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ள இந்த 6 மாதத்துக்குள்ள புதுசாக சேர்க்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, புதுசாக சேருவாங்க இல்லையா அந்த திட்டத்துக்குள்ள, ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ புதுசாக சேர்க்கக்கூடியவங்களையும் சேர்த்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை தளபதி வந்துட்டு தொடங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ அஃபிஷியலான நியூஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணணும். அதாவது என்னன்னா,
டிஎம்கே அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்போ வழங்கினாங்க அப்படின்றதா இந்த இடத்துல விஷயமே. 2021 அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எப்போ வழங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? 2 வருஷம் 4 மாதம் கழிச்சு 2023 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம இங்கே தளபதி என்ன சொல்கிறாருன்னா 6 மாதத்துக்குள்ளேயே அதை ப்ராசஸ்லாம் முடிச்சு நாங்கள் புதுசாக சேர்க்க வேண்டியவங்கெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் இங்கே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பெண்கள் அதிரடி படை, அதாவது நம்ம தளபதி முதல்ல அவர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்ட அந்த முதல் நாளே சிங்கப்பெண்கள் அதிரடி படை அப்படின்ற திட்டத்தில் தான் வந்துட்டு முதல்ல கையெழுத்திட்டாரு. அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்திலையும் கையெழுத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படை அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு காவலர்கள்லாம் வந்துட்டு பணியமர்த்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும், சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய டிவிகே அரசில் அப்படின்ற வாக்குறுதியை தான் தளபதி ஒரு மேடையிலையுமே கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் தான் இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு. சிங்கப்பெண்கள் அதிரடி படை அப்படின்ற நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக எடுக்கப்பட்டு இருக்கு. அதாவது ஒரு பகுதிக்கும் 5 காவலர்கள் பணியமர்த்தப்படுறாங்க. இந்த பணியில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பெண் காவலர்கள் வந்துட்டு பணியமர்த்தப்படுறாங்க. சேலமில் கூட அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிங்கப்பெண்கள் அதிரடி படை அவங்களுடைய வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே காவலர்களே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருள் தடுப்பு, போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்றதுலையும் மதுவை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றதுலையும் மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்றதுலையும் பெண்களினுடைய பாதுகாப்பை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுலையும் தான் இந்த டிவிகே அரசு வந்தோடனே ரொம்ப மும்மரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கையிலேயே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். மதுக்கடைகளில் வந்துட்டு முதற்கட்டமாகவே 717 கடைகளை 2 வாரத்துக்குள்ளே மூடணும் அப்படின்ற ஆர்டரை வந்து போட்டிருக்கிறாங்க. சில மூடப்பட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு இருக்கிறாங்க. அதையுமே வந்துட்டு நாம் லைவ்லேயே பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தாண்டி இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்றது சார்ந்து நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே அதுக்காகன்னு தனியாக புதுசாக காவல் நிலையங்கள் வந்துட்டு உருவாக்குறாங்க. மொத்தமாக தமிழகம் முழுக்க 65 இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் வந்துட்டு உருவாக்கப்படுது. இந்த 65 காவல் நிலையங்களும் நம்ம தளபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் தான் இயங்கும். இது எப்போவுமே தளபதியுடைய கண்காணிப்பில் தான் இந்த காவல் நிலையங்கள் எல்லாமே இயங்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு விற்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி விற்கிறவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட லிங்க்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உறவினர்கள், அப்புறம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி அந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்களோட அப்புறம் விற்பனையாளர் மெயின் ஆள்னு இவங்க எல்லாரோட சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு ஆர்டரை இப்போ போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விற்கிறவங்களும் சரி அந்த போதைப் பொருள் வாங்குறவங்களும் சரி அவங்க 2 பேர் மேலேயுமே குண்டர் சட்டம் பாயும் அப்படின்றதையும் இப்போ வந்துட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க, ஆர்டராகவே வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். போதை மது இது 2 நாளே தான் உச்சக்கட்டம் இருக்கிறது வந்துட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது தான். ஸோ இதை பயன்படுத்துறதுனால தான் குற்றங்கள் வந்துட்டு அதிகமாக நடக்குது. அதாவது கண்மூடித்தனமாக அந்த போதை வந்துட்டு தலைக்கு ஏறி போய் தான் என்ன செய்கிறோம் அப்படின்ற சுயநினைவே இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட கொலைகள், கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்றது அதிகமாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் வரதை வந்துட்டு தடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த குற்றங்களை ஓரளவுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால தான் நம்ம தளபதி இந்த போதைப் பொருட்களை வந்துட்டு ஒழிக்கிறதுலையும் மதுவை வந்துட்டு குறைக்கிறதுலையும் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை வந்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி, அதாவது முதல்வர் விஜய் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தமிழக மக்கள் விஜய் அவர்கள் மேலே நிறைய அன்பையும் மரியாதையையும் வச்சிருக்கிறாங்க, நிறைய எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறாங்க, நம்புறாங்க. அதனால தான் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த சிஎம் சீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் ஒரு நடிகன், அவருக்கு என்ன தெரியும், நடிகன் வந்துட்டு நாடாளலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அவர் மேலே பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் ஜெயிச்சு அந்த சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி பேசினவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை ரொம்பவே புகழ்ந்தும் சில விஷயங்களை அவர் மேலே வச்சு பேசியிருக்கிறாரு. அதே போல்
எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க மேலேயுமே வந்துட்டு சில விமர்சனங்களை அண்ணாமலை அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்று முதல்வராகி 10 நாள் கூட இன்னும் வந்துட்டு நிறைவடையல, ஆனால் அதுக்குள்ள நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறத பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்கள் மேலே விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக அரசு மக்களுக்கு செய்யாத நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே டிவிகே அரசு விஜய் அவர்கள் செய்ய போறாரு அப்படின்னு உங்களுக்கு பயமா அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த விமர்சனத்தை நீங்கள் மக்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அறிவிப்பும் தளபதி கிட்டேருந்து வந்திருந்தது, டிவிகே அரசு தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்திருந்தது. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டால், இது அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு. மாநில அரசுல ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஓய்வூதியம் பெறுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான். அவங்க நீண்ட நாளாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கோரிக்கையை தளபதி விஜய் அவர்கள் இப்போ நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, இந்த போஸ்ட்டை நீங்களுமே சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அகவிலைப்படி 58% 60% உயர்த்தப்பட்டிருக்குது, 2% உயர்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருந்தது. அதாவது அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது விலைவாசி அப்படின்றது ஒரு கட்டத்திலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி போயிட்டு சக்கரை ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு 1 கிலோ சக்கரை 40 ரூபாய் ஆகிடும். ஸோ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சம்பளம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வாங்கக்கூடிய சம்பளம் இருக்கு இல்லையா, அது அப்படின்றது ஒரு இடத்துலையே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விலைவாசி ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட அந்த சேலரியை பேசிக் சேலரியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பெர்சன்டேஜ் அடிப்படையில். இப்போ 2% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸருடைய ஏதோ ஒரு ஆஃபீஸர் எடுத்துக்கலாம், ஒரு ஆஃபீஸருடைய பேசிக் சேலரி இப்போ 20,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேசிக் சேலரி இப்போது 20,500 இல்லைனா 21,000 அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சேலரியை பொறுத்து பேசிக் சேலரி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது. இப்போ 30,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் சேலரி அப்படிங்கிறது 31,000 இல்லைனா 31,500 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இதுதான் விலைவாசிக்கு படி அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது. ஒரு வருஷமும் இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படின்றத மத்திய அரசு விலைவாசிக்கு தகுந்தபடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பொறுத்து கீழே இருக்கக்கூடிய மாநில அரசுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு 2026 ஜனவரி 1ஆம் தேதியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மாநில அரசு 5 மாதங்களாகியும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இதுதான் அவங்களுடைய இன்க்ரிமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் இன்க்ரிமெண்ட் கிடையாது, அது தனி. இது இந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி காமனாக எல்லா அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய பேசிக் சேலரியில் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதாவது கடந்த வருடம் அந்த வேலையினுடைய பேசிக் சேலரி 31,000 அப்படின்னு இருக்குன்னா இந்த வருடத்துலேருந்து 32,000 அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது. இன்க்ரிமெண்ட்ன்றது ஒருத்தருடைய அவங்க இப்போ வேலை பார்த்துருக்கக்கூடியது, அந்த திறமை, அதை வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட். ஸோ அது வேற இது வேற, ஓகேவா? ஸோ இப்போது மாநில அரசு எப்போ 2026 ஜனவரி 1லே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மத்திய அரசு. ஆனால் மாநில அரசு இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாமையே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஏற்றின மாதிரியே இங்கே 2% அப்படின்றத அகவிலைப்படி உயர்வு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நாளாக என்ன அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ மத்திய அரசு ஜனவரி மாதம் இன்க்ரீஸ் பண்ணும்போதே மாநில அரசும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த உயர்வு, அந்த ஊதிய உயர்வு அந்த இதில் இருக்கும் இல்லையா,
இப்போ 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் 5 மாதத்துக்கு அப்புறம் பண்ணும்போது அந்த 5 மாதம் இவங்களுக்கு வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்பயே கொடுத்துருந்தாங்கன்னா 5 மாதம் வந்திருக்கும், இப்போ கொடுத்தா வந்து 5 மாதம் கழிச்சு தானே வரும். ஸோ அப்போ அரசு ஊழியர்கள் வச்சுக்கிட்டே இருந்தது என்னன்னா, நீங்கள் எப்போ அந்த உயர்வை கொடுத்தாலும் மத்திய அரசு எப்போ அறிவிச்சாங்க, ஜனவரி மாதம் அறிவிச்சாங்க இல்லையா. ஸோ அப்போலேருந்து உள்ளதும் எங்களுக்கு வந்துட்டு சேர்த்து வரணும். இப்போ மே மாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா, மே மாதம் வந்துட்டு நீங்கள் இப்போ உயர்வு அப்படின்னு அறிவிக்கிறீங்கன்னா, அப்போ அவங்க ஜனவரி மாதம் இது பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்பயே இங்கே பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஆனால் லேட்டாக பண்ணும்போது அந்த 5 மாதத்துக்குள்ளதும் சேர்த்து வந்து எங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றது தான் கோரிக்கையை அரசு ஊழியர்கள் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோரிக்கையை இப்போ தளபதி அவர்கள் அப்படியே நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கூட எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டு டேட்டு தப்பாக இருக்குது, 1/1/2026 முதல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, டேட்டை வந்து தப்பாக போட்டிருக்கிறாங்க போல், மாற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரியாக தான் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 1/1/2020 இருந்து அமல்படுத்தப்படுது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அப்போலேருந்து வந்த தொகை வந்துட்டு உங்களுக்கு இந்த மே மாதம் சேர்த்து வழங்கப்பட்டுரும் அப்படின்றது தான் அவங்க வந்துட்டு 1/1/2026 முதல் அமல்படுத்தப்படுது அப்படின்றதுல வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மாநில அரசு. ஸோ இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சு போன அந்த 5 மாதத்துக்கும் சேர்த்தே தராங்க அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கும். அவங்களுடைய கோரிக்கையை தளபதி முழுமையாக நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்றது கூடுதல் சிறப்பாக இருக்கு. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் பிரச்சனைகள் அப்படின்றது போயிட்டு இருக்குது. 2 அணியாக வந்துட்டு பிரிஞ்சு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியா இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு சட்டசபையில தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்ச அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே வந்துட்டு பதவி நீக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியா இருந்தது. ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு வேலுமணி அவர்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதவி நீக்கம்லாம் வந்துட்டு அவர் செய்ய முடியாது, ஏன்னா வந்து அவங்க கிட்ட மெஜாரிட்டியே கிடையாது, எங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கு. எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கும்போது சட்டமன்ற குழு தலைவரா எங்கள்ல ஒருத்தர் தான் வந்துட்டு தேர்வு செய்யப்படுவாங்க, அதே போல கொறடாவாவும் எங்கள்ல ஒருத்தர் தான் வந்துட்டு தேர்வு செய்யப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை அதிமுகல இருந்து நீக்க முடியாது உங்களால அப்படின்ற மாதிரி வேலுமணி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொண்டு போயிட்டு கடிதம் கொடுக்குறாங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல இருந்தும் சரி, இந்த சைடு வேலுமணி அவர்களுடைய தரப்புல இருந்தும் சரி, 2 பேரும் மாறி மாறி போயிட்டு சபாநாயகர் கிட்ட கடிதம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முடிவு எங்க போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அடுத்தபடியா 2 தரப்பினரும், அதிமுக இருக்கக்கூடிய 2 தரப்பினரும் இப்போ அடுத்த கட்டமா ஆளுநரை போயிட்டு சந்திக்க போறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஆளுநர் என்ன முடிவெடுக்க போறாரு, என்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். இதுல இன்னொரு சிக்கலுமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த 25 பேரும் இப்போ ஒருவேளை அதிமுகலயே அவங்க வந்துட்டு பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 பேரும் தாவேகால வந்து இணைகிறாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா அப்படின்னு கேட்டா, வர 25 பேரும் எம்எல்ஏவா வராங்க. ஓகே, இங்கே தாவேகாவினுடைய கவுண்ட் அப்படின்றது வந்துட்டு 144 இருக்கும். ஆனால் இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால், தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவை ஊழல் அரசு அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம் பண்ணி பிரச்சாரம்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ அந்த வரக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து அந்த ஊழல் அரசுலேயே இருந்து ஊறி போனவங்க தான். ஸோ அங்கே இருந்தவங்க தான் இவ்வளவு நாட்களாக மூத்த தலைவர்களாக இருந்தவங்க தான். ஸோ அவங்க இங்கே வந்தாலுமே அவங்க செஞ்ச வேலைகள் இங்கேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மேலே கண்காணிப்பு அப்படின்றதை இவங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அது தாவேகாவுக்கு மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இங்கே வந்து தளபதியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தளபதியினுடைய நடவடிக்கைகளுக்கு மாறி தளபதியின் வழிப்படி போகிறாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஒருவேளை அங்கே செஞ்ச வேலைகள் இங்கே வந்து அப்படியே கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு மைனஸாக இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். தளபதி பதவி ஏற்றுக்கிட்ட 4-5 நாட்கள்லேயே அதிரடியான நடவடிக்கைகள் ஒன்றா எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய அறிவிப்புகளும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அரசு ஊழியர்கள் வச்ச கோரிக்கைகளை அப்படியே ஏற்று அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை அப்படியே தளபதி விஜய் அவர்கள் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த திட்டங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல் இந்த போதைப் பொருட்களை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்றதுக்காக கூடுதல் நடவடிக்கைகளை, கூடுதல் எஃபர்ட் வந்துட்டு தளபதி போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல அண்ணாமலை அவர்கள் தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.